வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பாடத்தலைப்பு நம்ம வணிக கணிதம் என்ற தலைப்புக்கான பாடத்தை அதனுடைய குறிப்புகள், முக்கியமான குறிப்புகள் மற்றவற்றையும் பார்ப்போம். முதலாவதாக ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நமக்கு எந்தெந்த பகுதியில் எத்தனை வினாக்கள் வருகின்றன என்ற நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். அதன்படி முதல் பாடத்தில் அணிகளும் அணிக்கோவைகளும் என்ற அந்த முதல் பாடத்தில் நமக்கு 2 10 மதிப்பெண் வினாக்களும் 2 6 மதிப்பெண் வினாக்களும் 5 1 மதிப்பெண் வினாக்களும் இருக்கின்றன. மொத்தத்தில் பார்க்கும்போது நமக்கு அதிக மதிப்பெண்களாக 37 மதிப்பெண்கள் அந்த ஒரு பாடத்திலிருந்து மட்டும் கிடைக்கின்றதால் இதை நாம் கொஞ்சம் கவனத்துடன் படிக்க வேண்டும். இந்த பாடத்திலே இந்த 2 கேட்கப்படக்கூடிய 2 10 மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்று சொன்னோம். அந்த 2 10 மதிப்பெண் வினாக்களையும் நம்ம 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று கிராமரின் விதி அல்லது அணியுடைய நேர்மாறு முறையில் தீர்வு காணல் அப்படின்ற அந்த 2 பகுதியில் மட்டும் இருந்து கேட்கக்கூடிய ஒரு 10 மதிப்பெண்கள். அதாவது முதல் பயிற்சியும் அதுக்கு அடுத்த 3வது பயிற்சியும் இருக்கக்கூடிய அதிலிருந்து மட்டும் ஒரு 10 மதிப்பெண் வினாக்கள் வரும். அடுத்ததாக இந்த PQ என்று சொல்லக்கூடிய அந்த அடுத்த 4வது பயிற்சியும் இருந்து நமக்கு ஒரு 4வது 5வது பயிற்சிகள் இருந்து நமக்கு ஒரு 10 மதிப்பெண் கிடைக்கும். இந்த 2க்கு 2 பகுதியா பிரிச்சுட்டோம்னாக்கா நம்ம ஈஸியா 2 10 மதிப்பெண்களுக்கு இதில் அட்டன் பண்ணிட்டோம். அடுத்ததாக 2வது சாப்டர் பகுமுறை வடிவியல் சொல்லக்கூடியதுல இந்த பகுமுறை வடிவியல்ல நமக்கு 4 1 மதிப்பெண் வினாக்களும் 1 6 மதிப்பெண் 1 10 மதிப்பெண் வினாக்களும் இருக்கிறது. இந்த 6 மதிப்பெண் வினாக்கள் மையம் குவியம் காணுதல் என்பதிலோ அல்லது பரவளையத்தின் சமன்பாடுகள் இவற்றை காணுதலே இருக்கலாம். அதே போல மையம் குவியம் காண்பதிலே கூட நமக்கு 10 மதிப்பெண் வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்தது அசிம்டோட்ஸ் என்று சொல்லக்கூடிய தொலை தொடுகோடுகள் இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு 5 6 கணக்குகள் இருக்கும். இந்த 6 கணக்குகள் போட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியா ஒரு 10 மதிப்பெண் அல்லது ஒரு 6 மதிப்பெண் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் கேட்கப்பட்ட வினாக்கள்ல பெரும்பாலும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து நமக்கு வந்திருக்கு. அதனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணா நமக்கு ஈஸியா ஒரு 10 மதிப்பெண்ணோ அல்லது 6 மதிப்பெண்ணோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 3வது சாப்டர் நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ். 3வது சாப்டர்ல இருந்து 6வது சாப்டர் வரைக்கும் நமக்கு இருக்கிறது எல்லாமே வகைக்கெழுவும் தொகைக்கெழுவும் பயன்படுத்தி வரக்கூடிய சாப்டர்ஸ். இதுல 3வது சாப்டர் வகைக்கெழு சமன்பாடுகள், வகைக்கெழுனுடைய பயன்பாடுகள் 1, 4வது சாப்டர் வகைக்கெழுனுடைய பயன்பாடுகள் 2ன்னு சொல்லி 2 பகுதிகள். இந்த 3வது சாப்டர்ல வகைக்கெழுனுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு 5 1 மதிப்பெண் வினாக்களும் 2 6 மதிப்பெண் 1 10 மதிப்பெண் வினாக்களும் வரும். இதுல வந்து அதில் ஆன்சர் பண்ணக்கூடிய நம்ம 10 மதிப்பெண் அதில் செலக்ட் பண்றதா இருந்தால் அதில் பார்த்து இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்து 4வது சாப்டர்லையும் வரக்கூடியது 4 1 மதிப்பெண் வினாக்களும் 1 6 மதிப்பெண்ணும் 2 10 மதிப்பெண் வினாக்களும் வரும். இந்த 2 10 மதிப்பெண் வினாக்களையும் கூட நம்ம 2ஆ பிரிக்க முடியும். அதே போல முதல் சாப்டர்ல பிரிச்ச மாதிரி இதுலயும் 2 10 மதிப்பெண்ணை நம்ம 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒன்னு அப்ளிகேஷன்ஸ்ல மேக்சிமம் மினிமம், அதாவது அதனுடைய அதிகபட்சம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் காணுதல், மற்றபடி கான்கேவ் கான்வெக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பகுதி. அடுத்தது பகுதி வகைக்கெழு, அந்த பகுதியில் 2 பயிற்சி இருக்கு. அந்த 2 பயிற்சியிலிருந்து வரக்கூடிய கணக்குகள் மேக்சிமம் 10 மார்க் கணக்கு ஒரு 8 கணக்கு இருக்கும். அந்த 8 10 கணக்கு நம்ம போட்டு பார்த்துட்டோம்னா அதுல இருந்து ஒரு 10 மார்க் கண்டிப்பா வரும். மீதி இருக்கிற முதல் சொன்ன பகுதிகளில் இருந்து கொஞ்சம் அதிகமான கணக்குகள் 10 மார்க் இருக்கலாம். உங்களுக்கு சில பேர் அதை வந்து டஃபா ஃபீல் பண்றவங்க இதை மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு நம்ம ஒரு 10 மதிப்பெண் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 5வது சாப்டர்ல 5வது சாப்டர் அப்படிங்கிறது தொகைக்கெழுவுக்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். அந்த சாப்டர்லயும் நமக்கு வந்து 2 10 மதிப்பெண் வினாக்களும் 1 6 மதிப்பெண்ணும் 2 3 கணக்குகள் 1 மதிப்பெண் வினாக்களும் இருக்குது. இதுலயும் நம்ம வந்து 2ஆ பிரிக்க முடியும். ஒன்னு வந்து முதல் பயிற்சியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பரப்பளவு காணுதல், கன அளவு காணுதல், இந்த முறைகள்ல வந்து ஒரு 10 மதிப்பெண்ணும், இன்னொரு 10 மதிப்பெண் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ், உற்பத்தியாளர் எச்சப்பாடு நுகர்வோர் எச்சப்பாடு. இதுல இருந்து கண்டிப்பா எவ்ரி இயர் நமக்கு ஒரு கொஸ்டின் 10 மார்க் கேட்கிறாங்க. ஆகையினால அந்த உற்பத்தியாளர் எச்சப்பாட்டும் நுகர்வோர் எச்சப்பாடும் தரவாக நம்ம படிச்சிட்டோம் சொன்னா இருக்கிறது 2 ஃபார்முலா மட்டும்தான். அந்த 2 ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க கணக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாக்கா ஈஸியா ஒரு 10 மதிப்பெண் வினாக்கள் நம்ம அதில் எழுத முடியும். அடுத்தது 6வது சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், வகைக்கெழு சமன்பாடுகள் சொல்றோம். இந்த வகைக்கெழு சமன்பாடுகளை பொறுத்தவரையில இதுல வந்து நிறைய நம்ம சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் திணறக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும்.
இதுல வந்து நமக்கு வகைக்கெழு சமன்பாடுகள் 4 பகுதிகளா வருது. ஒன்னு வேரியபிள் செப்பரபிள் சொல்றோம், அதாவது மாறிகளை பிரித்தெடுத்து வகைக்கெழு சமன்பாடுகளை தீர்வு காணுதல். ரெண்டாவது அதனுடைய ஹோமோஜினியஸ் சமபடித்தான சமன்பாடுகள், அப்புறம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் செகண்ட் ஆர்டர், இப்படி நிறைய மெத்தட் இருக்கு. இதுல 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து 10 மதிப்பெண்ல வருது. ஒரு 10 மதிப்பெண் 2 6 மதிப்பெண் வருது. இந்த ஒரு 10 மதிப்பெண் அப்படிங்கிறது கடைசியா இருந்து கூட வரலாம், இல்ல எதிலிருந்து கேட்பாங்க கரெக்டா சொல்ல முடியாது. பெரும்பாலும் அந்த லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் ஆர்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. சில நேரங்கள் மற்ற நேரத்துல இருந்து ஹோமோஜினியஸ் சமபடித்தான சமன்பாடோ அல்லது மாறிகளை பிரித்தெடுத்தலோ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ எதிலிருந்து தான் கேட்கலாம். அதனால அது வந்து முடியும், நம்மளால டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், இல்லைன்னா அதை விட்டுட்டு கூட அவங்க பண்ண முடியும். அடுத்ததாக இன்டர்போலேஷன். இந்த 7, 8, 9, 10 இந்த சாப்டர்ல நமக்கு பெரும்பாலும் வகைக்கெழுவும் தொகைக்கெழுவும் இல்ல, எனக்கு வகைக்கெழு தொகைக்கெழு எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இந்த பகுதியில நிறைய இருக்கிறாங்க. அதாவது வணிக கணிதம் படிக்கக்கூடிய பகுதியில நிறைய பேர் அது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ற மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 7வது சாப்டர்ல நமக்கு 2 1 மதிப்பெண் வினாக்களும் 2 6 மதிப்பெண் 1 10 மதிப்பெண் இருக்கு. இது எல்லாமே நமக்கு முக்கியமா போட வேண்டியது இல்ல, கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது. ஃபார்முலா கூட ஈஸியா பண்ணிடலாம். கால்குலேஷன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட்டர் அலவுட். சிம்பிள் கால்குலேட்டர், அதாவது சயின்டிபிக் கால்குலேட்டர் மட்டும்தான் அலவுட் கிடையாது, ஆர்டினரி கால்குலேட்டர் உங்களுக்கு அலவுட். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம ஈஸியா கணக்குகளுடைய அந்த கணித கால்குலேஷன்ஸை போட முடியும். அப்படி போடும் பொழுதும் கூட சில மாணவர்கள் தவறுகள் செய்யறாங்க. என்னன்னாக்கா அந்த கால்குலேஷன் போடும்போது கால்குலேட்டர் தட்டும்போது அது 4க்கு பதிலாக 7 பிரஸ் பண்றது, அப்படி வரக்கூடிய சில தவறுகளும் இருக்குது. ஸோ அந்த தவறுகளை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியா இந்த பகுதியில் மதிப்பெண் எடுக்க முடியும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது இதுல வரக்கூடிய 2, இதுல மொத்தம் இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு 5 மாடல் தான் இருக்குது. அந்த 5 மாடல்லையும் இன்டர்போலேஷன் இடைமதிப்பு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொடுக்கப்பட்ட மதிப்புகள்ல இடையில வரக்கூடிய மதிப்பை பார்க்கறதுக்காக போடக்கூடியது லெக்ராஞ்சியஸ் ஃபார்முலா, அப்புறம் நியூட்டன்ஸ் கிரிகோரி ஃபார்வர்ட் பேக்வர்ட் அல்லது நேர்கோடு பொருத்துதல், இப்படி இருக்கக்கூடிய 5 வகையான கணக்குகள் இருக்கு. இந்த 5 வகையான கணக்குகள் இருந்து 3 வகையான கணக்குகள் நமக்கு நிச்சயமா கேட்க போறாங்க. 2 6 மதிப்பெண்ணும் ஒரு 10 மதிப்பெண்ணும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். 5 பகுதியிலையும் பார்த்துட்டோம்னா 3 கணக்கு நமக்கு நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு பகுதி, அதில் 24 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம், 8th சாப்டர். இதுல நமக்கு 4 1 மதிப்பெண்ணும் 1 6 மதிப்பெண் 2 10 மதிப்பெண் இருக்கு. இந்த 2 10 மதிப்பெண் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு பிரிக்க முடியும். அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வரக்கூடியதுல இருந்து ஒரு கணக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்த்தல் அல்லது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் மாஸ் ஃபங்க்ஷன் இதுல இருந்து வரக்கூடியதுல இருந்து ஒரு 10 மதிப்பெண் 2 பகுதியா பிரிச்சிட்டோம்னா இந்த 2 பகுதியில எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணலாம், 2 முடியினாலும் 2ஐயும் பண்ணலாம். 2 10 மதிப்பெண் 1 6 மதிப்பெண், அதுக்கப்புறம் 4 1 மதிப்பெண் வினாக்கள் அதில் வரும். கிட்டத்தட்ட 30 மதிப்பெண்கள் அதில் கிடைக்கக்கூடிய. அடுத்ததாக 9வது சாப்டர் சாம்பிளிங் டெக்னிக்ஸ், அதாவது அதனுடைய கூறுகளை பிரித்தெடுத்தல் சொல்றோம். முக்கியமான பகுதி இது நமக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த சாம்பிளிங்ல இதுலயும் நமக்கு வந்து 1 6 மதிப்பெண்ணும் 1 10 மதிப்பெண்ணும் 4 1 மதிப்பெண் வினாக்களும் இருக்கு. இந்த 1 10 மதிப்பெண் 1 6 மதிப்பெண் அப்படிங்கிறது ரெண்டுமே நமக்கு மொத்தத்திலேயே 2 பயிற்சி தான் அதுல இருக்கிறது. அந்த 2 பயிற்சியிலையும் கூட சேர்த்து நமக்கு வந்து ஒரு 15 கணக்குக்கு மேல போகாது. ஸோ கொஞ்சம் ஈஸியா பண்ணக்கூடியது, ஒரு 2 ஃபார்முலா படிச்சா பண்ணிக்கலாம் நம்ம. அதனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாக்க நம்ம ஒரு 20 மதிப்பெண் எடுக்க முடியும். அடுத்தது 10வது சாப்டர்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றதுல இந்த 10வது சாப்டரும் 1வது சாப்டர் போல நமக்கு மிக முக்கியமான சாப்டர். இதுலயும் நமக்கு வரக்கூடியது வாய்ப்பாடுகளோட முக்கியமான பகுதி கால்குலேஷன்ஸ் தான். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனமா போட்டாக்கா இதுல கொஞ்சம் ஈஸியா மதிப்பெண்கள் பெற முடியும். இதுல கடைசியா வரக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ், ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் இதுல போட்டோம்னா கண்டிப்பா ஒரு 10 மதிப்பெண் வந்துடும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஒரு 10 மதிப்பெண் 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். சீசனல் இண்டெக்ஸ், கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன், அதுக்கு முன்னாடி லீனியர் ப்ரோக்ராமிங், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா இதுல இருந்து ஒரு 10 மதிப்பெண். ஆக 2 10 மதிப்பெண் 2 6 மதிப்பெண் 5 1 மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு 37 மதிப்பெண்கள் நமக்கு 10வது சாப்டர்ல இருக்கு. ஸோ மொத்தத்தில் நமக்கு இந்த 1வது சாப்டரும் 10வது சாப்டர் மட்டுமே நமக்கு 74 மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சாப்டர்ஸ்.
இது ரெண்டுமே படிச்சிருந்தா கூட பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல ஓரளவுக்கு நமக்கு மதிப்பெண் வேணும்னு சொல்லும்போது மற்ற சாப்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எது முடியுமோ அது. டிஃபரன்ஷியல் பார்ட் வகைக்கெழுவும் தொகைக்கெழுவும் எனக்கு தெரியும், என்னால முடியும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 4வது 5வது சாப்டர்ஸ் 6வது சாப்டர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கலாம். இல்ல எனக்கு கால்குலேஷன்ஸ் தான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாக்கா 1, 7, 8, 9, 10 இந்த 5 சாப்டர்ஸ் படிச்சாலே நீங்க வந்து கிட்டத்தட்ட 70% மார்க்ஸ் நம்ம எடுக்க முடியும். சோ இது வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் படி நம்ம என்ன சார் படிக்கலாம் அப்படிங்கறத ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். எவ்வளவு மதிப்பெண்கள் இப்போ ஒரு 70% மதிப்பெண்கள் நமக்கு போதும், பரவாயில்ல, அது வரைக்கும் கிடைச்சா போதும் சொன்னா என்ன படிக்கலாம்? இல்ல முழுவதும் 200 மதிப்பெண்கள் எடுப்பதற்கு என்ன படிக்கணும், அதுக்கு அல்லது பாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற 3 வகையா நம்ம பார்க்கலாம். இதுல 200க்கு 200 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடும் போது கண்டிப்பாக நாம் அனைத்து பாடங்களையும் படிக்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்தது 80% அதாவது 70% எடுத்தால் போதும், ஓரளவுக்கு மதிப்பெண் எடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது குறைந்தபட்சமா ஒரு 5 பாடங்கள் படித்தா கூட நம்ம பண்ண முடியும். அதாவது முதல் பாடமும் 7, 8, 9, 10 இந்த பாடங்கள், அந்த 5 பாடங்கள் படித்தா கூட நம்ம கண்டிப்பா 140 மதிப்பெண்களுக்கு மேலாக, அதாவது 70% அதிகமாக மதிப்பெண்கள் பெற முடியும். இதுல எனக்கு கால்குலேஷன்ஸ் வராது, எனக்கு வந்து கொஞ்சம் கால்குலேஷன்ஸ்ல மிஸ்டேக் வரும் அப்படின்னு கான்பிடன்ஸ் இல்லாதவங்க நம்ம வந்து என்ன செய்யலாம், இதுக்கு பதிலா அந்த 4வது சாப்டர் 3வது சாப்டரை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கிறது யாருக்கு எது பிடிக்குமோ எது முடியுமோ அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ பிரிண்ட் படி ஒரு 140 மதிப்பெண்களுக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாஸ் பண்றதுக்கு மட்டும் சொன்னது ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம 1வது சாப்டர் 10வது சாப்டர் அடுத்தது 7வது சாப்டரும் 9வது சாப்டர் இது 4 சாப்டர் படிச்சா கூட நம்ம கண்டிப்பா 60% அதிகமாக மதிப்பெண்கள் பெற முடியும். சோ இந்த 4 சாப்டருக்கே நமக்கு 130 மதிப்பெண்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால அதை மட்டும் கூட நம்ம வந்து தரவா பண்ணலாம். சோ இப்ப என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பிக்கையோட முதல்ல வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு கணக்கும் நம்ம வந்து கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஸ்பீடும் அந்த அக்யூரசியும் கிடைக்கும். சோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு என்ன செய்யணும், போட்டு போட்டு பழகும் போது தான் நமக்கு அந்த வேகம் கிடைக்கும், அங்க எக்ஸாம்ல போய் போட முடியும். சோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். அடுத்ததா எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எக்ஸாம் ஹாலில் போனதுக்கு அப்புறம் முதல்ல உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்துக்கு அது இல்லாம 15 நிமிடங்கள் அதிகமாக வினாத்தாள் படிப்பதற்காக கொடுக்குறாங்க. இந்த 15 நிமிடங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 15 நிமிடங்கள்ல அதுக்கு முன்னாடி 10 நிமிடங்கள் வினாத்தாள் படிப்பதற்கும் 5 நிமிடங்கள் உங்களுக்கு வந்து தேர்வினுடைய அந்த விடைத்தாள்ல எழுதுவதற்கும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாமே விடைத்தாள்ல பிரிண்ட் பண்ணியே வர்றதால முழு 15 நிமிடங்களும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த 15 நிமிடங்கள்ல கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே 10 மதிப்பெண் வினாக்கள் 6 மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும், அதுல மார்க் பண்ணக்கூடாது. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியுங்கிறத நம்ம ஓரளவுக்கு படிச்சு பார்த்துக்கலாம். படிச்சு பார்த்துட்டு அந்த தெரிந்த கொஸ்டின்லயே இப்ப 10 கொஸ்டின் எழுதணும் அப்படிங்கறதுல நமக்கு 12 கொஸ்டின் தெரியும்னா கூட நம்ம என்ன செய்யணும், அதுல எந்தெந்த கொஸ்டின் நமக்கு கான்பிடென்டா பண்ண முடியும், சரியாக முழுவதும் சரியாக பண்ண முடியும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி அதை முதல்ல கரெக்டான கொஸ்டின் நம்பரை போட்டு எழுதணும். அதுக்கப்புறமா மற்ற கொஸ்டின்ஸ் எழுதலாம். அதே மாதிரி 6 மதிப்பெண்களுக்கு நம்ம எதை தேர்வு செய்ய போறோம் அப்படிங்கறத பார்த்து தேர்வு செய்து எழுதிக்கலாம். அடுத்து 1 மதிப்பெண் கணக்குல அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல ஓரளவுக்கு நீங்க ஆன்சர்ஸ் கெஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா நீங்க எழுதிக்கலாம். அது எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடித்தல் திருத்தல் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலயும் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2வது கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ அப்படி போடும் பொழுது பின்னாடி நம்ம செக் பண்ணும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போடாம முதல்லயே வந்து நம்ம கரெக்டா போடுறதுக்கு ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் தவறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ போட்டுட்டு மறுபடியும் செக் பண்ணும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் நம்ம போட்டது கரெக்ட் தான் அப்படிங்கிற இதுலயே இருக்குமே தவிர அதுல தவறு கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமான கேள்வி. ஆகையினால போடும் பொழுது சரியான டைம் அலாட் பண்ணி போடுறது நல்லது. அப்படி போடும் பொழுதும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அதனுடைய அப்ளிகேஷன் போடுறது நல்லது. அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன ஒரு சேஃப்டி இருக்குன்னு சொன்னா, நீங்க வந்து ஃபார்முலா போட்டுட்டு போடும் பொழுது தவறுகள் வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஃபார்முலாக்கான மதிப்பெண் கிடைக்கும். நமக்கு அப்ளிகேஷன் போடும்போது எங்கேயாவது நம்பர்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட நமக்கு கண்டிப்பா அந்த ஃபார்முலாக்கான மதிப்பெண்ணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அப்படி ஃபார்முலா எழுதாதா என்ன நஷ்டம் சொன்னா, முழுவதும் கரெக்டா போடும்போது உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைச்சா அதுல பிரச்சனை இல்லை. எங்கேயாவது தவறு நிகழும் பொழுது அந்த ஸ்டேஜுக்கான மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால முடிந்தவரை எங்கெல்லாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோமோ அந்த இடங்கள்ல அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்றது நல்லது. அதே மாதிரி எங்கெல்லாம் டயக்ராம் தேவைப்படுதோ அந்த இடங்கள்ல டயக்ராம் போடணும். அடுத்தது நம்ம டைமிங்ஸ் எப்படின்னு பார்க்க, 10 மதிப்பெண் வினாக்கள் நம்ம 10 வினாக்கள் எழுத வேண்டி இருக்கிறதால இந்த 10 வினாக்களுக்கும் சேர்த்து அதிகபட்சமாக ஒரு 1.5 மணி நேரம் நம்ம அதுக்கு ஒதுக்கிக்கலாம். அதே மாதிரி 6 மதிப்பெண் வினாக்களுக்கு அதிகபட்சமாக 1 மணி நேரம் ஒதுக்கிக்கலாம். மீதி இருக்கிற அரை மணி நேரத்தில் கண்டிப்பா என்ன செய்யலாம், 1 மதிப்பெண் வினாக்களை 20 நிமிடங்களை முடிக்க முடியும். 10 நிமிடங்கள் ரிவிஷனுக்கு பயன்படுத்தலாம், இல்ல 30 நிமிடமும் பயன்படுத்தினாலும் தப்பில்லை. ஆக நம்ம இந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிற டைம், சொன்ன டைம் ஒரு மேக்சிமம் டைமை தவிர அது வரைக்கும் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு 10 மதிப்பெண் முடிக்க முடியலன்னு சொன்னா அதுலயே உட்காந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்ததுக்கு போறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. போடும் பொழுதே கொஞ்சம் தெளிவா தவறுகள் இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தவறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்காது. அதை பார்த்துக்கணும். அடுத்தபடியாக எந்தெந்த வினாக்கள் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத தெளிவா எழுதினீங்கன்னா நல்லது. தீர்மானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிங்க. கால்குலேஷன்ஸ் போடும் பொழுது கால்குலேட்டரை கவனமா பயன்படுத்துங்க. மற்றபடி எல்லா மதிப்பெண்களுக்கும் இருக்கும். கான்பிடன்ஸோட எழுதுறது நல்லது. நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எழுத ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். முதல் கேள்வியில ஏதாவது தவறு நிகழ்ந்துட்டு நமக்கு அடுத்த கேள்வி நமக்கு நல்லா தெரிந்த கேள்வியில் கூட சில சமயம் நமக்கு தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் சொன்னது, முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நன்றா தெரிந்த வினாக்களை முழுமையாக நம்மளால 10 மதிப்பெண் பெற முடியும் அப்படின்ற வினாக்களை 6 மதிப்பெண் 6 மதிப்பெண் வினாக்கள் முழுமையாக பெற முடியும் அப்படின்ற வினாக்களை மட்டும் தெரிவு செய்து எழுதினீங்கன்னாக்கா அப்ப அடுத்தபடியா போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாதி தெரிந்த கணக்குகள் கூட முழுமையா உங்களுக்கு போட முடியும். அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வினாக்களை தெரிவு செய்து எழுதுவது நல்லது. தேர்வு அறையில் டிஸ்டர்பன்ஸ், அதாவது நமக்கு வரக்கூடிய இன்விஜிலேஷன்ஸ்க்கு வரக்கூடிய மற்ற இன்விஜிலேட்டர்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்குவாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி வரும்போது அவங்க வரும்போது கூட நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் யாரை பாக்குறாங்க என்னன்னு தெரியாம நம்ம வேலையில மட்டும் கவனமா இருந்து செய்தோம்னாக்கா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம கவன திசை திரும்பாமல் இருந்தாலே நம்ம தவறுகள் செய்வது குறைக்கப்படும். அந்த வகையில நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுக்கும் நம்ம உட்படுத்தாம நல்லபடியா பண்றது நல்லது. அடுத்தது நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க தெளிவா சிந்திச்சு செய்த ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அது சிந்திச்சு செய்யறதும் கேள்விகளை சரியாக தெரிவு செய்வதும் படிப்படியாக வினாக்களுக்கு விடையளிப்பதும் நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுத்தர வாய்ப்புள்ளது. இந்த வகையில் நல்ல முறையில் இந்த குறிப்புகளை பயன்படுத்தி இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி மூலமாக கொடுக்கக்கூடிய குறிப்புகளை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.